பற்றற்று செயல் செய் அப்படிங்கிறாரு கண்ணன். நம்ம கீதையில வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு இறைவன் சொல்றாரு. அது எப்படி கடமையை செய்துட்டு பலனை எதிர்பாராமல் இருக்க முடியும்? நாம் எல்லோரும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பயனுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம். பயன் இல்லாம இங்க யாரும் எந்த வேலையும் செய்யறது இல்லை. அப்ப அது எப்படி பயன் இல்லாம வேலை செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கான பொருள் இது கிடையாது. கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும். கடமையை கரெக்டா செய்யணும்னு பொருள். பலன் தானாக வந்து சேரும். அப்ப இது செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்காதுங்கிற ஒரு கால்குலேஷனோட வேலை செய்யக்கூடாது. வேலை செய்வதற்காக நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம், இல்ல தொழில் செய்வதற்காக நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுதான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. நாம் பணிக்கப்பட்டிருப்பது தொழில் செய்வதற்காகத்தான், வேலை செய்வதற்காகத்தான். பலனை மட்டுமே நினைத்து கொண்டு வேலை செய்பவனை பாவி என்று கண்ணன் கீதையிலே சொல்கிறார். பிறருக்காக உணவு சமைக்காமல் தான் மட்டுமே உண்பவனை பாவி என்று இறைவன் பகவத்கீதையிலே கூறுகிறான். அதுதான் இந்த நிலையும். பிறரை பற்றி மட்டுமே நினைக்காமல் தன்னை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு பணி செய்வது அப்படிங்கிறது தவறான ஒரு செயல். அப்ப மன சமநிலை எப்படி வரும், பற்றில்லாத நிலை எப்படி வரும் அப்படின்னு சொன்னா பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும், அதே சமயம் பற்றற்று செய்ய வேண்டும், அதே சமயம் கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும். கடமையை தவறிவிட்டு செய்யக்கூடிய செயலை மறந்துவிட்டு நாம் பக்தி யோகம் அப்படின்னு போனோம் அப்படின்னு சொன்னா அது தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். பலனை மட்டுமே நினைத்து கொண்டு நாம் காரியங்களில் ஈடுபடுவது கூடாது. இதுதான் வந்து பற்று இல்லாத நிலை, மன சமநிலை. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆசைகளை கடந்து செல்ல. ஆசை என்பது எல்லாத்துக்கும் உண்டு. ஆசை இல்லாத மனிதனே கண்டிப்பா இருக்க முடியாது. நம்ம வெளியில போறோம், ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னா கூட, ஒரு தேநீர் குடிக்கணும் அப்படின்னா கூட ஆசை இல்லாம நம்மளால ஒரு அணுவையும் அசைக்க முடியாது, நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அப்ப எல்லோரும் சொல்கிறார்கள் ஆசையை கடந்து செல்லணும், ஆசையே இல்லாம வாழணும். புத்தர் சொல்றாரு ஆசைதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி முடியும்? ஆசையே இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்புறம் ஆசை இல்லாட்டு அது எப்படி கடந்து போறது அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஆசையை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஆனா அதை கடந்து செல்லக்கூடிய சக்தி எல்லோருக்கும் உண்டு. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், நமக்கு விருப்பமான ஒரு உணவு சமைக்கிறாங்க, நமக்கு அந்த உணவை வந்து சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா உடனே போய் அந்த உணவை சாப்பிடக்கூடாது. சரி இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம், இந்த உணவு தானே நம்ம அடிக்கடி சாப்பிட்றதானே அப்படின்னு அதை கடந்து போயிடணும். ஆசைகளை கட்டுப்படுத்துவது என்பது கடினமான காரியம், ஆனால் ஆசைகளை கடந்து போவது என்பது எளிமையான காரியம். நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிறு வயதுல ஒரு கதை படிச்சிருப்போம். ஒரு நரி இருக்கும். அந்த நரியானது ஆரஞ்சு பழத்தை, அதாவது திராட்சை பழத்தை சாப்பிட்றதுக்காக குதிச்சு குதிச்சு பார்க்கும். அதனால அந்த திராட்சை பழத்தை சாப்பிடவே முடியாது, ஏன்னா அது ரொம்ப உயரமா இருக்கும். அப்ப அந்த நரி என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் குதிச்சு பார்த்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். புளிக்குமானா இந்த நரி சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அது புளிக்குதா இல்லையான்னு. அந்த நரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிடும் இந்த பழம் புளிக்கும்ட்டு. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா தன்னால ஒரு காரியம் முடியாது அப்படின்னு தெரிந்த உடனே அந்த நரியானது அந்த காரியத்திலிருந்து விலகி கொள்கிறது, ஒமிட் பண்ணிட்டு போயிடுச்சு. அது போலத்தான் நாமும் ஆசைகளை நம்மால் அடக்க முடியாது என்று தெரிந்து விட்டால் அதை கடந்து செல்வது எளிது. நாம ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு மனதை அடக்கணும்? ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு மனதை போட்டு ரொம்ப வருத்தணும்? மனதை வருத்துவதோ இல்லை மனதை கண்ட்ரோல் பண்ணுவதோ பெரும் ரிஷிகளே கூட அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ரிஷிகளே கூட அதில் தவறு செய்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கே அப்படி நிலை அப்படிங்கும் போது நாம் அதை வந்து தவிர்த்து விடுவது நல்லது, அதை கடந்து செல்வது ரொம்ப நல்லது. அப்ப ஆசைகளை கடந்து செல்வது என்பது ஆசைகளை அடக்குவதை விட எளிமையானது. அந்த உபாயத்தை நாம வந்து எடுத்துக்கொள்ளணும். இதுதான் இந்த ஞானம் அப்படிங்கிற பாதையில மிக முக்கியமானது.
பெரும் முனிவர்கள், பெரும் ரிஷிகள் எல்லோருமே வந்து இந்த ஆசைங்கிற ஒரு விஷயத்துலதான் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இப்ப நம்மளே கூட பார்த்திருக்கிறோம், பெரிய ரிஷியா இருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, ஏதாவது ஒரு சிறு தவறு செய்திருப்பாங்க, உடனே அவங்களுக்கு மேல ஒரு பெரிய பழிய சுமத்திடுவாங்க. அது பார்த்தா ரொம்ப சிறிய தவறாதான் இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனதிற்குள் அந்த ஆசையானது எப்பொழுதுமே இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையா நம்ம சொல்றோம்னா, இப்ப நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம்னு சொல்லுங்க. விரதம் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்க. இல்ல ஒரு விருப்பமான ஏதோ ஒரு பொருளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விருப்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு 30 நாள் 40 நாள் ஆயிடுச்சு, விரதமும் முடிய போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை, யாரோ அவருடைய நண்பர் ஏதோ ஒரு விருப்பமான ஒரு பொருளை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இவர் இல்ல நான் விரதத்துல இருக்கேன், சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு உடனே சரி நண்பர் சொல்றாருங்க, இவர் டேஸ்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய விரதம் வந்து அங்க தடைபடுது. அவர் ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, இதற்கு 2 காரணம். ஒன்று, தன்னுடைய நண்பர் கொடுக்கிறாரேன்னு தட்ட முடியாம அவர் அந்த உணவை உட்கொள்கிறார். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் வந்து ரொம்ப நுட்பமானது, நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த உணவை பற்றிய, ருசியை பற்றிய புரிதல் அவர் மனதுக்குள்ள ஏற்கனவே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து குலோப் ஜாமுன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குலோப் ஜாமுன் பத்தியான சுவை என்னோட நாக்குல ஏற்கனவே இருக்கும். அந்த சுவையை வந்து நான் மறந்திருக்க முடியாது. ஏன்னா 40 நாளைக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு இருக்கிறேன், இப்ப 40 நாள் அந்த உணவை சாப்பிடல. இருந்தாலும் என்னுடைய ஆழ் மனதில் அந்த சுவைக்கான ஒரு காரணம், அந்த சுவை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். அப்ப இயல்பாவே நம்ம என்ன செய்யறோம், அதை சாப்பிட்ட உடனே சரி இது இப்படி சுவையா இருக்குமே, நம்ம சாப்பிடலாமலேங்கிற ஒரு எண்ணத்துல அதை எடுத்து சாப்பிடுறாங்க. இந்த ஒரு ஆசையினுடைய விதை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய தவறு செய்யறதுக்கும் காரணம். அந்த விதையவே தோண்டி நாம் எடுத்து கீழே போட்டுடும். மரத்தை தான் நம்ம வெட்டி கொண்டே இருக்கிறோம். அந்த ஆசை வந்து மரமாகவோ செடியாகவோ முளைக்கும் பொழுது அதை நம்ம வெட்டி கொண்டே வரோம், உண்மைதான். ஆனா அந்த விதையை நம்ம கவனிக்காம விட்டுறோம். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு பெரிய ரிஷிகளையும் சரி, பெரிய பெரிய தொழில் செய்யறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த ஆசையை துறப்பதுதான் மிக கடினமானது. ஆசையின் கிளைகளை நாம் வெட்டி விடலாம், ஆசையின் வேரை நாம் அவ்வளவு எளிதாக, அதன் விதையை அவ்வளவு எளிதாக நம்முடைய மனதிலிருந்து வெட்ட முடியாது. இந்த ஆசையின் விதை தான் நம்ம மறுபிறப்பு எடுப்பதற்கே காரணம். நம்ம சொல்றோம் இல்லையா, கர்மா கர்மான்னு. இப்போ உலகத்துல வந்து பல பிறவிகள், அனாதி காலமா நம்ம பிறவிகள் எடுத்துக்கொண்டே வரோம். எத்தனையோ ஜென்மங்கள் நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா இந்த கர்மம் தான். கர்மம் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. நான் நல்ல விஷயங்கள் செய்தால் அது நல்ல கர்மா, புண்ணியம். நான் கெட்ட விஷயங்கள் செய்தால் அது பாவ கர்மா. இந்த பாவமும் புண்ணியமும் என்னைக்குமே டேலி ஆகாத முடியாது, ஜீரோ பேலன்ஸ் வராது. நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. ஒண்ணு நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருப்போம், அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக பிறவி எடுக்க வேண்டும். இல்ல நிறைய பாவம் சேர்த்து வச்சிருப்போம், அந்த பாவத்தை கழிப்பதற்காக பிறவி எடுக்க வேண்டும். அப்ப எப்படியோ ஒரு காரணத்திற்காக நாம் என்னதை பிறவி எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறோம். இந்த எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம் அப்படின்னா நான் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த 2ஐயும் நான் துறக்க வேண்டும். யார் ஒருவர் இந்த 2ஐயும் துறக்கிறாரோ அவர்தான் இறைவனுடைய பாதத்தில் இந்த சம்சார சாகரத்திலிருந்து விலகி மோட்சத்தை அடைகிறார். சைவர்களாக இருந்தால் கைலாய பதவிக்கு போறாருன்னு நம்ம சொல்றோம், வைணவர்களாக இருந்தால் வைகுண்ட பதவி அடைகிறார் என்று நாம் சொல்கிறோம். 2க்கும் அடிப்படை என்னன்னா மோட்சம், இறைவனை அடையிறது. அதற்குத்தான் இந்த ஞானம் நமக்கு பயன்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஞான வகுப்புன்னு ஏன் பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம். அதற்கு 3 வழிமுறைகள் கீதை சொல்கிறது: பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம். இந்த யோகங்களை பற்றி பலமுறை நாம் வகுப்பு நடத்தியிருந்தாலும் கூட
இந்த மூணுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு கண்ணன் கீதையில சொல்றாரு,